ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எதை மறந்தாலும் சின்ன வயசில் நம்ம கேட்ட கதைகள் இன்னும் மனசில் தங்கி இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம பார்க்காத விஷயத்த கற்பனையாக கேட்கறது தான். ஆனால் அந்த கற்பனையே நிஜமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் மனித வரலாற்றையே அதிர்ச்சி அடைய செஞ்ச 5 கற்பனை கதைகள் நிஜமானதை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பென்டாலஜி பிளானட். இது 5 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றிய தொகுப்பு. ஒரு கதை எப்படி உருவாகுது தெரியுமா? முன்னோர்களோட நம்பிக்கையும் உண்மை சம்பவமும் காலப்போக்கில் கட்டுக்கதையாகவும் புராணங்களாகவும் சொல்லப்படுது. அப்போ புராணங்கள் சொல்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமானு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்னதான் கற்பனை கலந்த கதையா இருந்தாலும் உண்மை நிகழ்வோட சாயல் சில சமயங்கள்ல ஆராய்ச்சி மூலமா வெளிப்படுது. நேற்றைய புராணமா இருந்தது இன்னைக்கு வரலாறா மாறி இருக்கு. அதுல முதலாவதா பாக்குறது அமேசான் போர் வீரர்கள். 1940ல செஞ்ச அகழ்வாராய்ச்சியில பண்டைய கால மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குறிப்பா இது ஆயுதத்தோடையும் குதிரையோடையும் புதைக்கப்பட்ட பெண்களோட எலும்புகள். கிரேக்க புராணங்கள்ல சக்தி வாய்ந்த பெண் போர் வீரர் சமூகம் இருந்ததுக்கான ஆதாரங்களை காட்டுது. இவங்களை அமேசான்னு அழைச்சாங்க. கிட்டத்தட்ட இதுல இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட படம் தான் த ஒண்டர் உமன். இவங்களோட வாழ்க்கை முறை கடினமா இருக்குங்கிறத அதுல காமிச்சிருப்பாங்க. இந்த சமூகத்துல ஹிப்போலிட்டா, ஆன்டியோப், ஏலாங்கிற பிரபலமான பெண் தலைவர்கள் வாழ்ந்தாங்க. இவங்க பாதி கடவுளான ஹெர்குலஸ் கூட போரிட்டதா கதைகள் சொல்லப்படுது. இவங்களோட அழிவுக்கு காரணம் இன்னை வரைக்கும் என்னங்கிறது தெரியல. இதே போல மேற்கு ரஷ்ய பகுதியில் 2500 வருஷம் பழமையான 4 பெண் போர் வீரர்களோட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல ஒரு 12 வயசு பொண்ணோட எலும்பு கூட இருந்துச்சு. அவளை போர் வீரன் போல அடக்கம் பண்ணியிருந்தாங்க. இது மூலமா இவங்க சின்ன வயசுலயே போர் பயிற்சி ஆரம்பிச்சதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. மேலும் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மற்றும் எலும்பு டெஸ்ட் மூலமா தெரிஞ்ச போர்க்காயங்கள் பல ஆக்ரோஷமான வன்முறையில ஈடுபட்டதா காட்டுது. கிரேக்கர்கள் காலத்துல வாழ்ந்த அமேசான்களா இருக்கலாம்னு ஓரளவு யூகிக்க முடியுது. கிரேக்கர்களும் அமேசான்களும் போரிட்ட காட்சிகள் பெடிமென்ட் சிற்பங்களா, அதாவது கிரேக்கர் கட்டிடத்துல இருக்கிற எலிவேஷன்ல செதுக்கி இருக்காங்க. இத பிரிட்டிஷ் மற்றும் வேட்டிகன் மியூசியம் இப்பயும் பாதுகாத்துட்டு வராங்க. பெரும்பாலும் இந்த சிற்பங்கள்ல அமேசான்கள் கிரேக்க வீரர்களுக்கு சமமா சண்டை போட்டது காட்டப்பட்டிருக்கு. கிரேக்கர்கள் அவங்களோட காலத்துல சக்தி வாய்ந்த பெண்களால அச்சுறுத்தப்பட்டாங்க. இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்திலையும் அமேசான்கிற வார்த்தை பெண்களின் வலிமையை காட்டுது. 15th செஞ்சுரியில தென் அமெரிக்காவோட நதிகளை கடந்த முதல் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ்கோவும் அவரோட டீமும் பழங்குடி போர் வீரர் பெண்களால தாக்கப்பட்டாங்க. இது கிரேக்க புராணங்கள்ல வரும் அமேசான்களை அவங்களுக்கு நினைவூட்டுச்சு. அவங்க நினைவா இந்த நதிக்கு அமேசோனாஸ்னு பெயரிட்டாங்க. இது காலப்போக்கில உலகத்திலே அதிக நீர் கொள்ளளவு கொண்டு பாய்ந்து ஓடுற அமேசான் நதியா அறியப்படுது. நாம அடுத்ததா பாக்குறது த சிட்டி ஆஃப் ட்ராய். பல நூற்றாண்டுகளா ட்ராய் நகரம் கட்டுக்கதையா கடவுள்கள், ஹீரோக்கள் மற்றும் ஒரு மரக்குதிரையோட மறக்க முடியாத காலகட்டமா பேசப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனா 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில மண்வெட்டி ஒண்ணு மண்ணை தாக்கி புராண கதைய வரலாற்றா மாத்திடுச்சு. ஆமா மக்களே, 1870sல ஜெர்மன் ஆராய்ச்சியாளரான ஹெயின்ரிச் டர்க்கில இருக்கிற ஹிசார்லிக்குங்கிற இடத்துல ஒரு பண்டைய நகரம் இடிபாடோட இருந்ததை கண்டுபிடிச்சாரு. கிமு 8ஆம் நூற்றாண்டுல ஹோமர்ங்கிற பொயட் எழுதின இலியாட் கவிதை ஒரு நகரத்தோட 10 வருட போர்க்கதையை சொல்லுது. இது மிக பிரபலமா பேசப்படுற ட்ரோஜன் போர்க்கதை. அழிந்து போன ஹிட்டிட்டி நாகரிகத்தோட கல்வெட்டுகள்ல ட்ராய் நகரம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த நகரத்தை தாக்க வந்த கிரேக்கர்கள் 10 ஆண்டுகள் கடந்தும் நாட்டை கைப்பற்ற முடியாம போரை கைவிட்டுட்டு திரும்பினாங்க. போறதுக்கு முன்னாடி ட்ராய் நகருக்கு ஒரு மரக்குதிரைய பரிசா விட்டுட்டு போனாங்க. ட்ராய் மக்கள் இந்த வெற்றியை ரொம்ப கொண்டாடினாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. எதிரியோட பரிசு நமக்கு எதுக்கு? எரிச்சலன் அகமெம்னான் கோபத்துக்கு ட்ராய் நகரமே பலியாச்சு. அந்த இரவு ட்ராய் மக்களோட விடியாத இரவா முடிஞ்சது. இந்த சிதைஞ்சு போவதால அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காம போச்சு. புராணங்கள் விளக்குற கோட்டை சுவரும் பெரிய கோட்டையும் அதில் போர் அழிவுக்கான அறிகுறியும் பார்க்க முடியுது. கிமு 1200ஆம் ஆண்டுல அழிக்கப்பட்ட ஒரு நகரம் அகழ்வாராய்ச்சியில வெளிப்படுது. ட்ரோஜன் போர் நடந்த காலத்தை குறிப்பதால இது ட்ராய் நகர்னு உறுதியா சொல்ல முடியுது. நாம மூணாவதா பாக்குறது கட்டுக்கதைகள்ல சொல்லப்படுற கிராக்கன்கிற கடல் அரக்கன் பத்தி தான். 12 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை ஒரு பயங்கரமான கடல் மிருகம் கப்பல்களை ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போன கதைகள் கப்பல் மாலுமிகள் மத்தியில பயத்தை ஏற்படுத்துச்சு. சிலர் கடலுக்கு போகவே தயங்கினாங்க. கிட்டத்தட்ட வைக்கிங்ஸ் வாழ்ந்ததா சொல்லப்படுற நார்ஸ் இதிகாசங்கள்ல இந்த பிரம்மாண்ட உயிரினத்தை பத்தி சொல்லப்படுது.
நேர்ல பார்த்த சில ஸ்காண்டினேவிய மீனவர்கள் இது பல கைகள் வச்சிருந்ததாகவும் கடல்ல நீர் சுழல்களை ஏற்படுத்தினதாகவும் சொல்றாங்க. நீண்ட காலமாவே சந்தேகப்படும் ஆழ்கடல் உயிரினம் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜப்பான் கடல்ல வெளிப்பட்டுச்சு. இதோட நீளம் 40 அடி கிட்ட இருந்ததா நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. 2005ஆம் ஆண்டு இதோட புகைப்படம் வெளியாச்சு. ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு ஜெயின்ட் ஸ்குவிட்னு பெயரிட்டாங்க. விலங்கு ஆர்வலர்கள் மத்தியில பெரிய கிரேஸ உண்டாக்குச்சு. பலரும் இந்த ஜெயின்ட் ஸ்குவிட்டை தேடி கடலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 2007ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய விலங்கோட உடல் ராஸ் கடல் கரையில ஒதுங்கினதை பார்த்தாங்க. அத முதல்ல திமிங்கலம்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு பல கைகள் இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஜப்பான்ல பார்த்த ஜெயின்ட் ஸ்குவிட் அளவை விட பெருசா இருந்துச்சு. ஜெயின்ட் ஸ்குவிட் கிட்ட இருந்து உடல் வித்தியாசமா இருந்துச்சு. நிச்சயமா இது அறிவியல் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு திகிலை ஏற்படுத்தியிருக்கும். இந்த விலங்கு ஜெயின்ட் ஸ்குவிட் இனத்தை சேர்ந்தது கிடையாது. ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு கலோசல் ஸ்குவிட்னு பெயரிட்டாங்க. அதன் தொடர்ச்சியா 2012ஆம் ஆண்டுல ஆழ்கடல்ல உயிருள்ள ராட்சத ஸ்குவிட முதலா வீடியோகிராஃபி எடுத்தாங்க. கிராக்கன் கப்பலை விழுங்குற அரக்கனா இல்லாம இருக்கலாம், ஆனா அது வாழ்ந்தது உண்மைன்னு இது மூலமா தெரிய வருது. நாம அடுத்ததா பாக்குறது ரா சோலார் பேக். இது பண்டைய எகிப்து கடவுளான ராவோட படகு. இவரை மக்கள் சூரிய கடவுளா வணங்குறாங்க. ரா கடவுள் தன்னோட மேன்ஜெட் படகுல காலை உலக சுத்தி வரதாகவும், இரவு நேரத்துல மெசிக்டட் படகுல பாதாள உலகத்துல உள்ள அப்போபிஸ்ங்கிற கொடிய பாம்போட சண்டை போட்டு அடுத்த நாள் உதயமாறதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது. 1954ல பெரிய பிரமிடு கிசா பக்கத்துல இருக்கிற சுண்ணாம்பு பாதுகாக்கப்பட்ட குழியில ஒரு படகை கண்டுபிடிச்சாங்க. இந்த படகு 43 மீட்டர் நீளமும் லெபனான்கிற அரிய வகை மரத்தாலையும் கட்டப்பட்டிருக்கு. பண்டைய ஆதாரமான பிரபை நூல்கள் கிமு 2400ஆம் ஆண்டுல எழுதப்பட்டுச்சு. இதுல ரா கடவுளோட 2 படகுகள் பத்தியான குறிப்பு இருக்கு. ஆனா தொற்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சூரிய படகு பண்டைய எகிப்தோட 2ஆம் மன்னனான பேரோ கூஃபுவோட படகு. இவர காலத்துலதான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா கட்டப்பட்டிருக்கு. இந்த சூரிய கப்பல் ரா கடவுள் பயணிச்ச கப்பல் கிடையாது. ஆனா புராணங்கள்ல காட்டப்படுற சூரிய கப்பல் போலவே வடிவமைச்சிருக்காங்க. இது கூஃபு மன்னனோட இறுதி சடங்குக்காக கட்டப்பட்ட கப்பல். இதுல அவரோட ஆத்மா ரா கடவுளோட சேர்ந்து வான்வெளியில பயணம் செய்யும்னு நம்புறாங்க. புராணங்கள்ல சொல்லப்படுற வான படகுகள் கிடையாது, ஆனா அதை பிரதிபலிக்கும் வகையில நைல் நதிகள்ல பயணம் செய்ய முடியும். இந்த படகு பண்டைய எகிப்திய கப்பல் கட்டுமானத்திலையும் பொறியியலையும் தலை சிறந்த படைப்பா இருக்கு. இந்த நவீன உலகத்துல ராவோட கப்பல் கதை உலகத்தோட சமநிலைக்கும் தினசரி மறுபிறப்புக்கும் உதாரணமா சொல்லப்படுது. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பேரோ கூஃபுவோட படகு புராணங்கள்ல காட்டும் வெறும் குறியீட்டு நினைவு சின்னம் மட்டும் கிடையாது, கட்டுமான பொறியியல்ல பண்டைய எகிப்தோட வளர்ச்சியையும் குறிக்குது. வீடியோவோட இறுதியா நாம பாக்குறது அழிந்து போன அட்லாண்டிஸ் நகரம் தங்கத்தாலையும் இன்னொரு உலோகத்தாலையும் பிரகாசித்ததா கதைகள் சொல்லப்படுது. அந்த உலோகம் தான் ஓரிகல்கம். நீண்ட காலமாவே இப்படிப்பட்ட உலோகம் கட்டுக்கதைகள்ல மட்டும்தான் இருந்ததா நினைச்சாங்க. ஆனா 2015ல சிசிலி கடல்ல மூழ்கி இருந்த 2500 வருஷம் பழமையான கப்பல்ல 39 உலோக தகடுகளை கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சியோட முடிவுல இப்போ இருக்கிற எந்த ஒரு உலோகத்தோடையும் தொடர்பில்லாத ஒரு உலோகமா இருந்துச்சு. இந்த உலோகத்தை தான் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ்ல பயன்படுத்தின ஓரிகல்கம்னு பலரும் நம்புறாங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு காலத்துல புராண கதையா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரலாற்று சான்றா மாறி இருக்கு. நாம இந்த வீடியோவில் பார்த்த அட்லாண்டிஸ் முதல் அமேசான் வரை நேத்து புராணங்களாவும் கட்டுக்கதையாவும் இருந்தது இன்னைக்கு வரலாற்று சான்றா மாறி இருக்கு. இந்த உலகத்துல இன்னும் கண்டுபிடிக்க பல கோடி விஷயங்கள் அழியாம காத்துட்டு இருக்கு. இதே மாதிரி மறைந்து போன உலகின் பல உண்மைகளை தெரிஞ்சுக்க பென்டாலஜி பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.